வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். 3 வெரைட்டிஸ் ஏபிசி ஆஃப் அ கிராப் ஆர் டெஸ்டட் இன் அ ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் வித் 4 ரெப்ளிகேஷன்ஸ். த பிளாட் ஈல்ட் இன் பவுண்ட் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. அனலைஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் ஈல்ட் அண்ட் ஸ்டேட் யுவர் கன்க்ளூஷன். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? 3 வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப். அது எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க? ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன். ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன்னா என்னமா? ஆர்பிடி 2-வே கிளாசிஃபிகேஷன். அது ஸோ கொஸ்டின்லேருந்தே தெரிஞ்சிருச்சு அது 2-வே கிளாசிஃபிகேஷன் வித் 4 ரெப்ளிகேஷனோட பண்ணியிருக்காங்க. வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ப்ராப்பராக எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே. ஸோ இதில் ஏபிசியை பிரித்து எழுதுகிறோம். ஸோ இந்த டேபிளை நான் புதுசாக ஃப்ரேம் பண்ணுறேன். ஏபிசி இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் இதில் ஏ எத்தனை? 6 போட்டாச்சா? செகண்ட் இதில் பாருங்கள், ஏ வந்து 4, தேர்டில் 8, ஃபோர்த்தில் 6. இங்கே பாருங்கள் 4, 8, 6. இப்போ அடுத்து பி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பியோட வேல்யூ 7, செகண்டில் 6, தேர்டு 6, ஃபோர்த் 9, 7, 6, 6, 9. அடுத்து சியோட வேல்யூ ஃபஸ்ட்டில் 8, செகண்டில் 5, இங்கே பாருங்கள் 8, 5, தேர்டில் 10, ஃபோர்த்தில் 9, 10, 9. ஸோ டேபிளை ப்ராப்பராக எழுதியாச்சு. இப்போ ஹைபாத்திசிஸை ஃப்ரேம் பண்ணிடலாமா? நல்ல ஹைபாத்திசிஸ். இதில் எப்பயுமே இது 2-வேக்கு நீங்கள் எப்போனாலும் இதே மாதிரியே ஃப்ரேம் பண்ணிடலாம். எப்படின்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம் மீன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ரோ மீன்ஸ். ஏன்னா 2-வேன்னும் போது நம்ம ரோ வைஸும் பார்க்கணும், காலம் வைஸும் பார்க்கணும். அதனால் இப்படி எழுதிடுவோம். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம் மீன் ஆஸ் வெல் அஸ் ரோ மீன்ஸ்னு. புரியுதாமா? அப்போ ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் H1 எப்படி எழுதணும்? தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம் மீன் ஆஸ் வெல் அஸ் ரோ மீன்ஸ்னு போட்டுருணும். புரியுதாமா? இப்போது இந்த டேபிளை இந்த நம்பரை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்க போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்? எல்லாத்துலேயும் 6 சப்ராக்ட் பண்ண போகிறேன். புரியுதாமா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த எல்லா ரீடிங்லையும் 6 சப்ராக்ட் பண்ணுறேன். ஏபிசி அந்த 4 வெரைட்டிலையும் ஃபஸ்ட்டு ஏ வந்து 6 இருந்தது, 6 - 6 0. அடுத்து 4 இருந்தது, 4 - 6 -2. இந்த இடத்துல 8 இருந்தது, 8 - 6 2. இங்கே 6 இருந்தது, 6 - 6 0. அது மாதிரி இங்கே 7 - 6 1, 6 - 6 ரெண்டும் 0 ஆகிடுச்சு. 9 - 6 3. இங்கே 8 - 6 2, 5 - 6 -1, 10 - 6 4, 9 - 6 3. இதுவரையும் போட்டாச்சா? இப்போது இதோடைய ரோ டோட்டலும் காலம் டோட்டலும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் 0, -2 + 2 0 ஆகிடும். இந்த ஃபுல்லாக 0. இங்கே 1 + 3 4 செகண்ட் ரோவோட டோட்டல். தேர்ட் ரோவோடது 2 - 1 1 + 4 வந்து 5 + 3 8. இது ரோ வைஸ் டோட்டல் 0 4 8. காலம் வைஸ் பாருங்கள். 1 + 2 வந்து 3. இங்கே -2 - 1 வந்து -3. இதில் பாருங்கள் 2 + 4 வந்து 6. இங்கே 3 + 3 6. ஸோ காலம் டோட்டலும் போட்டாச்சு, ரோ டோட்டலும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் 4 + 8 12 தான் வரும். இங்கே பாருங்கள் இது ரெண்டும் 0 ஆகிடும். 6 + 6 12 தான் வரும். இதுதான் கிராண்ட் டோட்டல் டி. இந்த 2-வே கிளாசிஃபிகேஷனுக்கு 9 ஸ்டெப்ஸ் பண்ணணும். என்னென்னு பார்ப்போமா? ஸ்டெப் 1. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனாக டோட்டல் கவுண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். நமக்கு வந்து 4 ரோ 3 காலம் இருந்தது. 4 3s are 12. புரியுதாம்மா? அடுத்து ஸ்டெப் 2 கிராண்ட் டோட்டல் டி. கிராண்ட் டோட்டல்னால் இது அத்தனை வேல்யூ ஆட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இப்போது இந்த ரோவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதோடைய டோட்டல் 12. இதுதான் கிராண்ட் டோட்டல். அடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது இந்த 2 வேல்யூ வச்சு வர்றது. கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு T² n. இங்கே டி என்னம்மா? 12. அப்போ 12² n 12. ஸோ 12² வந்து 12ன்னு வரும். அடுத்து ஸ்டெப் 4 TSS. சம் ஆஃப் ஸ்கொயருடைய டோட்டல், அதாவது x1² + x2² + x3² எக்ஸெட்ரா மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். அப்போது இங்கே சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இதில் 0², இதில் வேல்யூ பார்த்துக்கோங்க வேணாம். இங்கே பாருங்கள் 0² + -2 the whole square + 2² + 0² + 1² + 0² + 0² + 3² + 2² + -1 the whole square + 4² + 3². இதெல்லாம் இங்கே கால்குலேஷன் போட்டுட்டேன். -CF அதாவது கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர் என்னம்மா? 12. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 36ன்னு வருது. ஸோ ஸ்டெப் 1ல் n கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 2ல் கிராண்ட் டோட்டல் டி. ஸ்டெப் 3ல் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸ்டெப் 4 TSS டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் 5 சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம். 3 ரோ இருந்தது. இங்கே பாருங்கள் 4 காலம் இருக்குது.
1 2 3 4 அதனால் 4 இது போட்டிருக்கேன். ப்ளஸ் சிக்மா C4 the whole square by N4 எத்தனை காலம் இருக்கோ அத்தனை போட்டால் போதும். மைனஸ் T ஸ்கொயர் பை N அதாவது கரெக்ஷன் ஃபேக்டர். இங்கே வந்து சிக்மா காலம் 1 உங்களுக்கு வந்து காலம் 1 டோட்டல் பாருங்கள் 3 மைனஸ் 3 6 6 இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 3 மைனஸ் 3 6 6 அதோட ஸ்கொயர் பை N1 என்ன எல்லா காலம்லேயும் 3 எலிமெண்ட் தான் இருக்குது பாருங்கள். 3 3 3 ஸோ எல்லாத்தையும் டிவைடட் பை 3 வரும் மைனஸ் 12. அப்போ இது வந்து 3 ஸ்கொயர் பை 3 வந்து 3 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பை 3 வந்து 3 6 ஸ்கொயர் பை 3 வந்து 12 இங்கேயும் ப்ளஸ் 6 ஸ்கொயர் பை 3 வந்து 12 இது மைனஸ் 12. ஸோ எஸ்எஸ்சியோட ஆன்சர் 18. புரியுதாம்மா? அடுத்து ஸ்டெப் 6 எஸ்எஸ்ஆர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரோஸ். அங்கே காலம் போட்டோம் இங்கே ரோஸ். அப்போ சிக்மா R1 ஹோல் ஸ்கொயர் பை N1 இங்கே N1ன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன் ரோ 1 காலம் கிடையாது ரோ 1ல் ப்ளஸ் சிக்மா R2 ஹோல் ஸ்கொயர் பை N2 ப்ளஸ் சிக்மா R3 ஹோல் ஸ்கொயர் பை N3 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் T ஸ்கொயர் பை 9. இங்கே ஏன் 3 வரைய நிறுத்துகிறோம்? ஏன்னா 3 ரோ தான் இருக்குது. புரியுதாம்மா? ஸோ இதோட வேல்யூ போட்டுடலாமா? இந்த ரோவோட டோட்டல் பாருங்கள் 0 4 8. அப்போ 0 ஹோல் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பை 4 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் 12. அப்போ இதோட ஆன்சர் 0 ப்ளஸ் 4 ப்ளஸ் 16 மைனஸ் 12 8ன்னு வரும். இது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரோஸ். ஸோ காலம்ஸும் கண்டுபிடிச்சோம் ரோஸும் கண்டுபிடிச்சோம். இப்போ ஸ்டெப் 7 சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டியூ டு எரர். அது என்னன்னு கேட்டால் டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் எஸ்எஸ்ஆர். டிஎஸ்எஸ் வந்து ஸ்டெப் 4ல் இருக்குது. எஸ்எஸ்சி ஸ்டெப் 5ல் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். எஸ்எஸ்ஆர் ஸ்டெப் 6ல் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ இது வந்து எஸ்எஸ்சி வந்து 10ன்னு வந்துடும். ஸோ ஸ்டெப் 7 முடிச்சாச்சு. ஸ்டெப் 8ன்னது அனோவா டேபிள் போடணும். அனோவா டேபிள் ஸ்டெப் 8. இப்போது இந்த டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டு காட்டியிருக்கேன். சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், மீன் ஸ்கொயர், எஃப் கால்குலேட்டட், எஃப் டேப்லேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிட்வீன் காலம் பிட்வீன் ரோ இந்த இடத்துல காலமில் என்ன இருக்குது பாருங்கள். இதை பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை பிளாட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கொஸ்டினில் அதுதான் கொடுத்துருக்காங்க. 4 ரெப்ளிகேஷனில் பிளாட்டில் போட்டிருக்காங்க. ஸோ பிட்வீன் பிளாக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அது புரியுதாமா? ஆர் பிளாட்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பிட்வீன் வெரைட்டிஸ்ன்றது ரோ வைஸ். இது வெரைட்டி ஏ, வெரைட்டி பி, வெரைட்டி சி. ஸோ பிட்வீன் பிளாக்ஸ்ன்றது காலம், பிட்வீன் வெரைட்டிஸ்ன்றது ரோ. அப்போது இங்கே சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம் இதெல்லாம் நம்ம ஆன்சர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம். ஸ்டெப் 5ல் கண்டுபிடிச்சிருக்கோம் 18. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து காலம் -1 நமக்கு தெரியும். 4 காலம் இருக்குது. ஸோ காலம் -1 4 -1 3. அது மாதிரி எம்எஸ்சின்றது என்னது? எஸ்எஸ்சி டிவைடட் பை C -1 18/3 வந்து 6. புரியுதாம்மா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வாங்க. பிட்வீன் வெரைட்டிஸ் எங்கே இருக்குது? ரோவில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரோஸ் அதை வந்து ஸ்டெப் 6ல் கண்டுபிடிச்சோம் 8ன்னு. இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இது ரோன்றதுனால ரோ -1 நமக்கு 3 ரோ இருக்குது. ஸோ 3 -1 வந்து 2. புரியுதாம்மா? அடுத்து எம்எஸ்ஆர் அதாவது மீன் ஸ்கொயர் ஆஃப் ரோ. இதில் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்ஆர் பை R -1 அதாவது 8/2 வந்து 4ன்னு வரும். அடுத்து எரர் எஸ்எஸ்சி ஈக்குவல் டு 10 ஸ்டெப் 7ல் நம்ம கண்டுபிடிச்சது. இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் C -1 இன்ட்டு R -1 அதாவது காலம் -1 இன்ட்டு ரோ -1. காலம் வந்து 4 காலம் 4 -1 இங்கே இருக்க பாருங்கள். அதுதான் ரோ -1 வந்து 3 -1. ஸோ இட் இஸ் 3 × 2 6ன்னு வரும். ஸோ இது எம்எஸ்சி மீன் ஸ்கொயர் எரர். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டிவைடட் பை C -1 இன்ட்டு R -1 அதாவது 10/6 1.67. புரியுதாம்மா? இப்போ இதுவரை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எஃப் கால்குலேட்டர் போடணும். எஃப் கால்குலேட்டர் 2 போடணும். எப்படின்னா பிட்வீன் பிளாக்ஸுக்கும் எரர் இருக்கும், பிட்வீன் வெரைட்டிஸுக்கும் எரர் இருக்கும். அதாவது இது பிளாக்ஸ்ன்றது காலம். ஓகேவா? ஸோ எஃப்சி எது போடணும்? இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பாருங்கள். இது 6 இது 1.67. அப்போ இதுதான் பெருசு. அப்போ அது மேலே வரணும். எம்எஸ்சி இந்த எம்எஸ்சி தான் கிரேட்டர் தென் எம்எஸ்சி. ஸோ அதுதான் மேலே வரணும். எம்எஸ்சி பை எம்எஸ்சி அதாவது 6 டிவைடட் பை 1.67 3.59 வரும். அடுத்து செகண்டு ரோவையும் எரரையும் வச்சு போடணும். இதில் பாருங்கள் எம்எஸ்ஆர் 4 இது 1.67 தான். அப்போ எது பெருசு? எம்எஸ்ஆர் பெருசு. எம்எஸ்ஆர் கிரேட்டர் தென் எம்எஸ்சி. அப்போ எஃப்ஆர் அதாவது எஃப் டெஸ்ட்டில் ஃபார் ரோஸ் எம்எஸ்ஆர் மேலே வரணும் டிவைடட் பை எம்எஸ்சி. தட் இஸ் 4 டிவைடட் பை 1.67 2.4ன்னு வரும். புரியுதாம்மா? அடுத்து எஃப் டேபிள் இதோடைய டேபிள் வேல்யூ பார்க்கணும். டேபிள் வேல்யூ எப்படி பார்க்கணுன்னா
இந்த ரெண்டுத்துல எது பெருசு? எம்எஸ்சிக்கும் இந்த இங்கே பாருங்கள், இந்த முந்தின ஸ்டெப்பில் எழுதுனது தான். இதில் எம்எஸ்சி தான் பெருசு. அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்க்கணும் 3 அடுத்து எம்எஸ்சி இங்கே இருக்குது பாருங்கள், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6. அப்போ 3, 6 தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். புரியுதாம்மா? அடுத்து இங்கே பாருங்கள், எம்எஸ்ஆர் தான் எம்எஸ்சியை விட பெருசு. அப்போ எம்எஸ்ஆரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2, எம்எஸ்சியோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 6. ஸோ 2, 6. இது ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம எதில் பார்க்கணும்? எஃப் டெஸ்ட்டில் பார்க்கணும். எஃப் டெஸ்ட்டில் இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் இந்த இடத்துல இருக்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் கிரேட்டர் மீன் ஸ்கொயர் V1, அதாவது ஃபஸ்ட்டு வர்றது தான் V1, செகண்ட் வர்றது தான் V2 நமக்கு எப்பயுமே. அடுத்து இங்கே பாருங்கள், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் லெஸ்ஸர் மீன் ஸ்கொயர் V2. ஸோ V1உடைய ஆன்சரை ரோவில் பார்க்கணும், V2ஓட ஆன்சரை காலமில் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், V1 வந்து 3, V2 6. V1 ரோவில் பார்க்கணும் 3, V2 6 இங்கே இந்த காலமில் பார்க்கணும். ஸோ 3, 6 இட் இஸ் 4.76. புரியுதாம்மா? இங்கே பாருங்கள் 4.76. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா 2, 6, அதாவது ரோவில் 2, காலமில் 6. இட் இஸ் 5.14. அதாவது ரோ 2, காலம் 6, 5.14 போட்டாச்சாமா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் 9, நம்மளுடைய கன்க்ளூஷன் ஸ்டேஜ். இதில் எப்படி எழுதணும்? 2 கன்க்ளூஷன் கொண்டு வரணும். கால்குலேட்டட் காலம் வேல்யூ ஆஃப் எஃப்க்கும் டேபிள் வேல்யூ ஆஃப் எஃப்க்கும், கால்குலேட்டட் ரோ வேல்யூ ஆஃப் எஃப்க்கும் அதோடைய கரஸ்பாண்டிங் டேபிள் வேல்யூக்கும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட், காலம் வேல்யூ ஃபார் எஃப் வந்து 3.59. இங்கே இருக்குது பாருங்கள், 3.59. அதோடைய கரஸ்பாண்டிங் டேபிள் வேல்யூ 4.76. இதில் 3.59 தான் கம்மியாக இருக்குது, அதாவது கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ. அப்படின்னா என்ன பண்ணணும்? H0 தான் அக்செப்ட் பண்ண போகிறோம். செகண்ட்லி, இந்த ரோ வேல்யூ பாருங்கள், இதில் 2.4 தான் கால்குலேட்டட் வேல்யூ, 5.14 தான் டேபிள் வேல்யூ. ஸோ 2.4 இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ 5.14. அப்போது கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தென் டேபிள் வேல்யூன்னா இங்கேயும் H0 தான் அக்செப்ட் பண்ண போகிறோம். அப்போது ரெண்டுத்துலேயும் H0 தான் அக்செப்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன எழுதணும் ஆன்சர்? there is no significant difference between the varieties of crops, அதாவது இது வந்து ரோவில் இருந்தது, and no significant difference between the plots, இது ஒயில் இருந்தது. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.